ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன்? பாபா மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட நேமே இதாங்க. மூவி நேம் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாள மூவிஸுங்க. படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஎம் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிஎம் வந்து நம்ம திலீப் சார் வந்து ஹீரோ வந்து கடத்துறாரு. கடத்தின முன்னாடி அந்த பார்ட்டி ஆளுங்கலாம் வந்து எப்படி கடத்துனாங்க, இது கொஞ்சம் பரபரப்பாக நியூஸ்லாம் போய்க்கிருக்கு. அது இல்லாமல் சிஎம்மோட மையம் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேங்காக வேலை பார்த்துக்கிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம திலீப் சார் அந்த அப்பாவை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த நடவடிக்கையில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆச்சரியம் தில்லிங்கலாம் அந்த படத்தோட கதையாக இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த திலீப் சார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிஎம்மோட மையம் வந்து போலீஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்களா இல்லையா நம்ம திலீப் சாரை, இது இந்த படத்தோட கதையே இருக்குது. லாஸ்ட்டில் ஏன் நம்ம திலீப் கடத்தினாரு சிஎம்மை கடத்திட்டு அந்த ரோடு இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுக்க சொல்லிட்டு மிரட்டல் சவாது விடுறாரு நம்ம திலீப் சார் வந்து சிஎம்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் என்ன சிஎம்மோட மையம் வந்து ஏன் இப்படி தலையிட்டார், ஏன் இதுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்குது. லாஸ்ட்டில் இந்த சிஎம்மை கடத்தல இந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் டிவிலாம் கேமராலாம் வந்து கொஞ்சம் பரவிக்கு இருக்குது. லாஸ்ட்டாக சிஎம்மை கடத்திட்டாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம திலீப்புக்கு ஒரு சாவு வந்து ஒரு நெருங்கி இருக்குது. அந்த சாவுலேருந்து நம்ம திலீப் சார் எப்படி தப்பிக்க போகிறாங்க. அப்புறம் எங்கே வந்தாலும் திலீப் சார் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. அது இல்லாமல் ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் வச்சுருந்தாங்க. இதுதான் இந்த படத்தோட கதைக்கு. லாஸ்ட்டில் திலீப் சார் வந்து ஏன் சிஎம்மை கடத்தினால அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து நம்ம திலீப்பை வந்து அடிக்கிறாங்க. அடித்தனால இப்படி சிஎம்மை ரோடு வீடெலாம் கட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சிஎம் இருந்ததுனால ஒரு எதுவுமே நடக்கல அந்த ஊர் ஜனங்களுக்கு. அந்த வீடு லைட்டு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் மோகன்லால் சென்டிமெண்ட்லாம் அந்த வேலை வந்துச்சு. லாஸ்ட்டில் இவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வேறு டீம் வந்து ஒரு சிஎம்மை கடத்திட்டு அதெல்லாம் சூப்பராக இந்த படத்தில் இயக்கமாக வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. லாஸ்ட்டில் விஜயோட டான்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்து வச்சுருப்பாங்க. அதே வேறு லெவலில் இருந்துச்சு. அது இல்லாமல் விஜய் சென்டிமெண்ட்லாம் இந்த படத்தில் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. கில்லி சென்டிமெண்ட்டு அந்த காரு சீன்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படத்தோட கதை கேஸ் அந்த லாஸ்ட்டாக சிஎம்மை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது அந்த படத்தோட கதையை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக பரபரப்பாக திலீப் சாரை கண்டுபிடிக்க போகிறாங்க. லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது படத்தோட கதை கேஸ். மூவிஸ் பிடிச்சவங்க ஒரு லைக் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கேஸ்.